ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். என்னங்க ஒரு புது செட்டப்பு பக்கத்தில் போர்டு வச்சுருக்கேன் அப்படிலாம் பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், என்னோட 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றி. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதற்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இன்ஸ்டாகிராமில் 12.5 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம். 12.5K ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம். ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இல்லை ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் டூ ஃபாலோ. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டபால்னு ஒரு அடியை அடிச்சிருங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல வீடியோஸ், இனிமேல் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் காசை கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கேங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்கேங்க, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி, உள்ளத்தை அழித்தல் அப்படி சொல்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மைக் வாங்கியிருக்கோம், ஸ்டாண்டு வாங்கியிருக்கோம், ஒரு எடிட்டரை வச்சுருக்கோம். எடிட்டர் தம்பி கொஞ்சம் பார்த்து இதை படுப்பா, எடிட் பண்ணிவிடுப்பா வீடியோஸ்லாம். ஸோ அதை தாண்டி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு உண்டான போர்டு தான் இந்த போர்டு. இந்த போர்டை பார்த்தா உங்களுக்கு சூதுகவும் படம் ஞாபகம் இருந்தா இல்லையான்னு தெரியல. எனக்கு இது எழுதும்போது தான் ஞாபகம் வந்தது. கையெழுத்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் நம்மளுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து நல்லா இல்லைன்னா தலையெழுத்து நல்லா இருக்குமாம், யாரோ சொல்லியிருக்காங்க. எப்படியோ எனிவேஸ், நான் வந்து அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு மாதம் லீவ் எடுத்திருக்கேங்க. ஒரு மாதம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 40 நாள் லீவ் எடுத்திருக்கேங்க. இந்த 40 நாள் லீவு எதுக்குடா எடுத்திருக்க அப்படின்னு கேட்டால், ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்தது. அதில் முதல் விஷயமா இந்த யூடியூபராக கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு டீசெண்டான கொஞ்சம் வீடியோஸ் போடணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2500 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காகவே எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃபீஸில். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து அது ஒன்று தான். கண்டிப்பாக வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா நமக்கு திரும்ப போகும்போது வேலை கிடையாதுங்க. ஸோ அதையும் நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். என்னெல்லாம் பிளான் அப்படின்னா, டிசம்பர் 7th நான் லீவ் எடுத்தேங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் என்னங்க டிசம்பர் 14 ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு வாரம் ஓடி போயிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. சரி, ஓகே. இது வந்து இந்த ஸ்கூல் பசங்க வந்து படிக்கிறதுக்கு 10 நாள் லீவ் இருந்ததுன்னா, பார்த்துக்கலாம்டா, 10 நாள் தான் லீவ் இருக்கே, 10 நாள் தான் லீவ் இருக்குன்போது எக்ஸாம் முன்னாடி நாள் தான் புக்கை திறக்கவே செய்வோம்ல. அது மாதிரி தான் என் கேஸும் அது மாதிரி தான் நடக்குது அப்படின்னு தோணுது. எனிவேஸ், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது எழுதி வச்சுருக்கேன். முதல்ல எழுதுறது இல்லை, 2வது எழுதுறது மாற்றி போட்டிருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்ட், ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக இந்த 40 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, என் பசங்களுக்கு நாளையிலேருந்து லீவு. அவங்க மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். அவங்களுக்கு ஒரு 20 நாள் லீவு. ஸோ அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சோறாக்கி போட்டு, ஏன்னா என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு குட் ஹவுஸ் ஹஸ்பண்டாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மற்றதுக்கெல்லாம் வந்து என்னால் வந்து பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்க சைட்லேருந்து நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? கரெக்டாக. அது இல்லாமல் ஐபிஎல் வீடியோஸ் அப்படின்னும்போது ஐபிஎல் ஆப்ஷன் நடக்க போகுது 19th அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி எந்தெந்த டீம் எப்படி எப்படி இருக்காங்க, எப்படி என்னென்ன யாரெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்பரான வீடியோ போடலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு உண்டான சோம்பேறித்தனத்துக்காக லைவில் போய் போடுவேன் வீடியோஸை. அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ஒரு எடிட்டரை வச்சுருக்கேன். சம்பளம் கொடுத்து ஒரு எடிட்டரை வச்சுருக்கேன். தம்பி கொஞ்சம் நல்லா போட்டிருப்பா, செஞ்சுட்டா போச்சு. ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஒர்க்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 நாளில் போடலன்னா அதுவும் டைம் பாராயிடும். 19th வந்துடும், முடிஞ்சிடும் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி ஐ ஒர்க் ஆன் தட் லிட்டில் பிட் ஃபாஸ்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். ஆமாங்க, ரொம்ப மோசமாயிட்டேன். அதாவது ஒரு சில வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட செனப்பண்ணி மாதிரி ஆகி கொடூர காட்ஸில்லா மாதிரி ஆகிட்டேன் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. நான் ஒரு சில மேட்சஸ் வந்து யூடியூப்பில் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. மேட்ச் நம்ம நல்லா விளையாடிருக்கோமே, பார்க்கலாமே, அந்த ஷாட் நல்லா இருக்கமே போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா, யூ ஏன் தான் அதுன்னு எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி ஆகிட்டேன். அகைன் இங்கே வந்து நான் கொஞ்சம் பிஎம்ஐ ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் T20I மேட்ச் எடுத்து அந்த மேட்ச் த்ரூ அவுட்டாக 3.5 hours வந்து ஃபிட்னஸ் கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்லாம் ஒரு ஐடியா இருக்குது. லெட்ஸ் ஒர்க் ஆன் தட். ஐடியா வந்து இந்த ஒரு 15 கிலோ குறைக்கிறதுக்கு 87க்கு வந்துட்டேன், 72க்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். Jan 17th பண்ணால் அது கொஞ்சம் மோசமாகிடும். பட் அது ஒரு ப்ரோலாங்டாக கண்டினியூஸாக ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த குளிரில் முடியலங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதை தாண்டி கிரிக்கெட் கோச்சிங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஷார்ட்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை ரீல்ஸ்லேயா இருக்கட்டும்,
நிறைய பேர் கேட்டு வர்றது வந்து என்னென்னா, இது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் எங்கே விளாட்றீங்கன்னு சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க, யூகேக்கு எப்படி வருது, யூகேல வந்து எப்படி விளாட்றது, இல்லை யூகேல போய் நான் எப்படி வந்து இசிபி கோச்சாக ஆகிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு வராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை நான் எப்படி வந்திருக்கேன், என்னோட அனுபவம் என்ன அப்படின்றதுக்கும், அதை தாண்டி வீடியோஸ், கோச்சிங் வீடியோஸ், அதாவது ஹோப்ஃபுல்லி என்னோட ஜனவரி 7th என்னோட இது முடியுது, லெவல் 2 கிளாஸஸ் முடியுது எனக்கு. 17th சர்டிஃபிகேட் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா, அசஸ்மெண்ட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா 17th எனக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கோச்சிங் ரிலேட்டட் வீடியோஸும் போடலாம். நிறைய பேர் எஸ்பெஷலி விக்கெட் கீப்பிங் சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டு வராங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதை தாண்டி ஓடிடியில் வர படங்கள், நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 3-4 படமாவது பார்ப்பேன். அதுவும் வேலை இருந்தாலே வேலை ஓடிட்டு இருக்கும்போது நடுவில் படம் பார்ப்பேன். வேலையும் இல்லை, வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும்போது படமாக பார்த்து தள்ளுறேன். ஸோ எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடியும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இப்போ இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 2016-17 டைம்லேயே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீ தான் நிறைய படம் பார்ப்பேன், நிறைய படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், நாளைய இயக்குனர். உங்களுக்காக சொல்கிறாங்க, நான் நாளைய இயக்குனரில் இருந்திருக்கேன். நாளைய இயக்குனர் சீசன் 3 வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து, செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ரவுண்ட் வரைக்கும் வந்து எலிமினேட் ஆகியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் படத்தை பற்றி தெரியும், ரொம்ப டெக்னிக்கலாக தெரியலைனாலும் படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணி அதை அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் கொஞ்சம் கணிக்க முடியும். இன்றைக்கி வந்து ஃபோன் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ரிவ்யூவர்ஸ் தான். நான் அந்த மாதிரி ரிவ்யூவராக இருக்கணும்னு ஆசைப்படலை. இன்ஃபேக்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிவ்யூ பார்த்து படம் பார்க்குறீங்கன்னா அதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. இன்னொருத்தன் இலையிலேருந்து சோறு சாப்பிட்ற மாதிரி கிடையாது, இன்னொருத்தன் வாயிலேருந்து பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு, இல்லை வாயிலேருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியோட கலீஜான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குறது, இது வந்து ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்க மாட்டேன். ரேதர் படித்ததில் பிடித்தது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பார்த்ததில் பிடித்தது அப்படின்ற மாதிரி எனக்கு பிடிச்ச படங்கள் நான் வந்து ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ண படங்களை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து நீங்களும் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பகிர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசை. இதை வந்து இன்ஃபேக்ட் என்னோட டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸில் வந்து நான் ஆஃபீஸஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கீழே வந்து பசங்கள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயமா இருந்தது, நீங்கள் வந்து மேட்ச் பார்க்க முடியும், இல்லை வந்து எப்படி உங்களால் இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படம் பார்த்து, ஓகேங்களா, ஒரு படம் பார்த்து அதுக்கு அடுத்த நாள் அந்த ரிவ்யூவில் போய் பாருங்கள். நான் வந்து ஹிந்துலாம் வந்த டைமில் இந்த ஃப்ரைடே ரிவ்யூன்னு ஒன்று வரும், அதை வந்து அவ்வளோ ஃபுல்லாக உள்ள அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம். அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்ததுக்கும் படித்ததுக்கும் அந்த வந்து கனெக்ஷன் ட்ரை பண்ணுவீங்க. அந்த வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் மண்டையில் ஏறும். இதே தான் நான் கிரிக்கெட்டுக்கும் பண்ணுவேன். கிரிக்கெட் ஒரு மேட்ச், ஒரு டெஸ்ட் மேட்ச்சோ, 1 டே மேட்ச்சோ எதுவோ ஃபுல் டே பார்த்துருவேன். அடுத்த நாள் அதை வந்து அழகா அந்த ஒரு இத்தினோண்டு ஒரு காலம்ல எப்படி எழுதியிருக்காங்க முக்கியம் படிக்க அந்த வார்த்தைகள்லாம் வந்து உங்க காதுக்குள்ள போகும். அதை விட்டுட்டு நீங்க இங்கிலீஷ் படம் பாருங்க, அதை பண்ணுங்க, நியூஸ் பேப்பரை படிங்க. இங்கிலீஷ் படம் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா சத்தியமா புரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் படம் வந்து சப்டைட்டில் போடாமல் பார்த்தா எனக்கு புரியவே புரியாது, உண்மையிலே சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி இன்னும் நியூஸ் பேப்பருமே ரேண்டமாக படித்ததில் பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு சம்மந்தப்பட்டமான, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரிலேட்டபிளான விஷயம், இந்த சென்னை நியூஸ் படிப்பேன். நான் வந்து ஹிந்து பேப்பர் படிக்கும்போது இந்த விஷயம் தான் படிப்பேங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சினிமா நியூஸ், அதுக்கப்புறம் சென்னை நியூஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஹிந்து பேப்பர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் திறந்தா 3rd பேஜில் வரும். 1, 2, 3rd பேஜில் வந்து அந்த சென்னையில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் படிப்பேன். ஸோ உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் 2.5 என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த கரடி மூஞ்சியில் அப்படின்ற மாதிரி. என்னடா இப்போ தான் இதுக்கு வரியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இந்த ரமணா படத்தில் கேட்குற மாதிரி அவங்க இப்போ தான் இங்கேயே வந்திருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி. நான் வந்து பொதுவாக வந்து இந்த வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேருங்க, ஆடவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதே மாதிரி கேண்டி கிரஷ் டவுன்லோட் பண்ணி ரொம்ப பைத்தியமாக அதில் விளாடி, ரொம்ப பைத்தியமானா கண்டினியூஸாக அதே விளையாடிக்கிட்டே இருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு நான் சினிமாவில் போய் பார்க்குறேன், தியேட்டரில் போய் உட்காரேன், என் கண்ணுக்கு முன்னாடி அந்த க்ரீன் ஜெல்லி, அந்த ரெட் கலரில் இந்த ஷேப்பு இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கே பயமாகிடுச்சுன்னு டப்புன்னு போய் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த வாட்டியும் அப்படி தாங்க, வேறு எதுவும் இல்லை, என் ஒய்ஃபோட சண்டை போட்டேன். அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம், சரி நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டரை போய் இறக்கலாமே அப்படின்னு சொல்லி இறக்குன ஒரு விஷயமா இருந்தது அது.
அதுக்கப்புறம் அது அப்படியே ஆடி 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 இன்னும் அவங்க நேமில் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். 1677 ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஃப்ரீ டைமில் ஆடலாம், ஸ்ட்ரெஸ் பஸ் கொஞ்சம் குறைக்கலாம், ஒரு 2500 ஸ்டேஜ் வரைக்கும் வர முடியுமா பார்க்கலாமே அப்படின்ற ஒரு சான்ஸ் தான். பட் ரொம்ப அடிக்ட் மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் என் பசங்க இருக்கும்போது அதில் முடிஞ்ச அளவுக்கு விளையாடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் இன்னும் இப்போ அது பண்ண மாட்டேங்கிறேன். இப்போ அவங்க இருந்தாலும் விளையாடிக்கிட்டு இருக்கேன், நைட் டைம் தூங்காமல் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அது இல்லாமல் ஃபிட்னஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, கரெக்டான டைமுக்கு தூக்கம், கரெக்டான டைமில் எக்ஸசைஸ். இந்த குளிரில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா எனக்கு வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் ஸ்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு முயற்சி எடுக்கலாம். ப்ளஸ் வைஃப் இல்லை வீட்டில், அதனால வந்து அதாவது அவங்க வேலைக்கு போகிறாங்கல்ல, இப்போ அவங்க இருந்தாங்கன்னா எதாவது சமைச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதை தாண்டி இப்போ அவங்க இல்லை அப்படின்னும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சு பசிக்கும் போதெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளானு. அப்படி தாங்க இருப்பேன். அதாவது நைட்டு 12 மணி வரைக்கும் இல்லை 10, 9 மணி வரைக்கும் பயங்கர டயட்டில் இருப்பேன். அப்புறம் சூன்னு போயிடுங்க நைட் டைமில். அந்த பீஸா பர்கர் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். நான் நொறுக்கு தீனி நல்லா சாப்பிட ஆரம்பிப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்வீட் பாப்கார்ன் அப்படின்ற ஒரு விஷயத்த சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் வெறும் ரீசன். ஆக்சுவலி ஜெயிலர் படத்துலேயே நான் அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் வந்து இது மாதிரி சாப்பிட்றோம். அப்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. இங்கே வந்து பக்கத்தில் ஒரு கடையில் வந்து ஒரு வாட்டி வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டோன்னே சூப்பராக இருந்தது. அது பிடிச்சி போய் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எப்போ போனாலும் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நைட்டெல்லாம் படம்னு சொன்னேன் இல்லையா, எல்லா நைட்டும் படம் பார்ப்போம். பக்காவாக தியேட்டர் செட்டப் வச்சுருக்கோம் இங்கே. ஸோ அப்படி படம் பார்க்கும்போது போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த டயட் வந்து மொத்தமாக காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த நொறுக்கு தீனிகள்லாம் கொஞ்சம் குறைக்கணும் பார்க்குறேன். தெரியல பண்ணுவோமா. இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டேன்னா, என் ஒய்ஃபோட சேர்ந்து கொஞ்சம் காம்பினேஷன்ஸில் பண்ணணும்னு எனக்கு ஒரு பிளான் இருக்குங்க. ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளையும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அதாவது கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு 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 அக்லி ஹஸ்பண்டும் ஒரு ஓசிடி ஒய்ஃபும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நல்ல ஒரு கதை நீங்களே இருந்தால் சொல்லுங்கள். இதை பற்றி போடணும். நிறைய வீடியோஸ். அவள் வந்து ரொம்ப சுத்தமே கிடையாதுங்க. நான் அப்படியே ஆப்போசிட். அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா என்னென்னா, நமக்கு ஒரு ஸ்டோரியோ ஒரு இதுவோ யோசிச்சாலே கிட்டத்தட்ட பாரஞ்சித் மாதிரியோ இல்லைன்னா வந்து இப்போ அவர் இந்த மாமன்னன்லாம் எடுத்தார், அவர் மாதிரி தான் நமக்கு யோசனையே வருது. சீரியஸான ஒரு கண்டென்ட் தான் தோணுது எப்போ தோணுனாலும். ஸோ ஃபன்னியாக கொஞ்சம் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி என்னென்னா, நான் வந்து நிறைய இந்த பேசலாம் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் போடலாம். எனக்கு பிடித்ததா இல்லை நான் பார்த்தது, என்னோட லைஃப் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஒரு சில விஷயங்கள் எனக்கு இந்த மாதிரி பேச ரொம்ப பிடிக்கும், இன்ட்ராக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடலாம். மதன் கௌரி அளவுக்கு இல்லைனாலும், தமிழ் பொக்கிஷம் விக்கி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னும் கொஞ்சம் பிளான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்க போகிறேன் அப்படின்றது எனக்கும் தெரியல. உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி பேர் வைங்க, சூப்பராக இருக்கும், இந்த மாதிரி வைங்க அப்படின்னா சொல்லுங்கள். கேட்சியாகவும் இதுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வைக்கிறோம். வச்சதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டும் தருவோம். சாரி, கிஃப்ட்டு தருவோம். நான் என்ன விஜய் டிவியா டப்புன்னு அவார்டு கொடுக்க. எனிவேஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்கோம். ஆளெல்லாம் வச்சு போட்டு கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணுறோம். அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கியோட இந்த வீடியோ இதோட முடித்துக்கிறேன்.